ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம் இருக்குது, 24 எழுத்தில். அது என்னென்னா, ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா. இதோட சுருக்கமான அர்த்தம் என்னென்னா, தட்சிணாமூர்த்தி கடவுளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள், எனக்கு நல்ல புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் அளிப்பாயாக. 108 தடவை சொல்லி ஹோமம் பண்ணுறது உண்டு. இந்த ஹோமம் நேத்திக்கு, அதாவது 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி, அது தவிர மற்ற பெரிய ஹோமங்கள், ஹயக்ரீவர் ஹோமம், நட்சத்திர பரிகார ஹோமம், இதெல்லாம் ஸ்ரீ VS மஹால், ராஜகீழப்பாக்கம், சென்னையில் உலகத்தோட நன்மைக்காகவும் லோகக்ஷேமார்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா. அதை தவிர நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நம்மளுடைய மாணாக்கர்கள் எல்லாம் நன்றாக படித்தவர்களுடைய பரீட்சையில் நன்றாக தேர்ச்சி அடைவதற்கும், அவர்களுக்கு நல்ல புத்திசாலித்தனமும் நல்ல எண்ணங்களும் உண்டாகுவதற்காகவும் இது நடத்தப்பட்டது. இது ஆர்கனைஸ் பண்ணவர் ஸ்ரீ ராம்மோகன், அதை தவிர மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராம்மோகன் அவர்கள். 2 பேருக்கும் அங்கே நல்ல மரியாதை செய்யப்பட்டது. நல்ல திருவேங்கட மங்களம் பெருமாளுடைய மாலை போட்டு அதில் பிரசாதம் அதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஹோம ரக்ஷை, அபிஷேக விபூதி அதெல்லாம் எல்லாருக்கும் அங்கே வந்திருந்தவர்களுக்கெல்லாம் தரப்பட்டது. அது தவிர நல்ல ஒரு அழகான அறுசுவை உணவு பிரசாதமாக அங்கே வந்திருந்தவர்களுக்கெல்லாம் ஞானாம்பிகா கேட்டரர்ஸால் வழங்கப்பட்டதாக எனக்கு வீடியோவில் ஜனகல்யாண அமைப்பினரிலிருந்து அந்த பிரசிடெண்ட் எனக்கு அமைச்சிருந்தார். இந்த ஹோமம் நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை புத்தியை கூர்மைப்படுத்துவதற்கும், ஞாபக சக்தியை ஜாஸ்திப்படுத்துவதற்கும், நம்மளுடைய ஃபோக்கஸ், அதாவது ஏதாவது ஒரு செயலையே நம்ம தீவிரமாக அதே மனசை செலுத்தி பண்ணுறதுக்கும், மனசில் குழப்பம் இல்லாமல் கிளியராக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவும் உபயோகப்படும். மாணாக்கர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் மேலும் மேலும் வளர்ச்சி பெறணும், நல்ல ஞானம் பெறணும் அப்படின்னு முயல்பவர்களுக்கும் இந்த தட்சிணாமூர்த்தி ஹோமமானது நல்ல பலன்களை அளிக்க வல்லது. அதான் இப்போ ஆஃபீஸில் டிசிஷன் மேக்கிங், அதுக்கெல்லாம் இந்த தட்சிணாமூர்த்தி ஹோமத்தில் கலந்துக்கிறது ரொம்பவே பலன் தரும். அது தர மனசில் இருக்கிற மன அழுத்தம்ங்கிறது இப்போ ரொம்ப காமன் ஆயிடுது இல்லையா, அதை நீக்குவதற்கும், நம்மளுடைய மனசில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி மேலும் மேலும் செயல்பட தூண்டும் ஒரு சக்தியும் இது அளிக்கும். கிரியேட்டிவிட்டியை ஜாஸ்தியாகும், அதாவது செயல்திறன். தட்சிணாமூர்த்தி என்னும்போது மௌன குரு அப்படின்னு சொல்லுவோம். சிவனுடைய ஒரு அம்சமாகிய தட்சிணாமூர்த்தி தன்னுடைய பேச்சு எதுவுமே இல்லாமல் பார்வையாலேயே ஞானத்தை வாரி வழங்குகின்ற ஒரு தன்மை கொண்டவர். அவரை தரிசிப்பதாலேயே நமது ஞானக்கண், தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆக்ஞா சக்கரா, அது ஆக்டிவேட் ஆகி நம் மனசில் இருக்கிற குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். மேதா அப்படின்னாக்க நல்ல ஞாபக சக்தி, மேதாவித்தனம் சொல்லுவோம்ல. பிரக்ஞா அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி, ஒரு ஞானம், அப்புறம் வெற்றி, எல்லாத்தையும் இந்த ஹோமமானது வழங்கும் சக்தி உடையது. அக்னிக்கு முன்னால் உட்கார்ந்துட்டு இந்த வேத மந்திரங்களை எல்லாம் ஜபிப்பதால் நம்ம சரஸ்வதியுடைய அருளையும் வேண்டுறோம், அதே சமயத்தில் மேதா தட்சிணாமூர்த்தியுடைய அருளையும் நம்ம பெறுறோம். இதுக்கு எத்தனை தடவை அப்படின்னா 108 தடவை நம்ம ஜபிப்பதால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இது படிப்பு, வேலை, அப்புறம் மனது அமைதி, ஞாபக சக்தி, செயல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி, இது எல்லாத்தையும் அளிக்க வல்லது இந்த மேதா தட்சிணாமூர்த்தி ஹோமம். அதனால தான் இதை பள்ளி மாணவர்களுடைய பரீட்சை தேர்வுக்காகவும், ஆக மொத்தம் அந்த உலகத்திலேயே அமைதி நிலவி எல்லாருக்கும் நல்லதெல்லாம் நடப்பதற்காகவும், லோகக்ஷேமத்திற்காகவே இந்த ஹோமமானது நடத்தப்பட்டது. இதை வீடியோவை எனக்காக அனுப்பிச்சு வச்ச ஜனகல்யாண் பிரசிடெண்ட் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இதை நேரில் போய் பார்க்க முடியாட்டாலும் இந்த வீடியோ மூலமாக பார்த்ததே நம்மளுக்கு அந்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓம் மேதா தட்சிணாமூர்த்தியே நமஹ.